நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மாடி சாரதா தேவி, சந்தையில இருந்து நான் காய்கறிகளை வாங்கிட்டு வரேன். படுக்கையையும் நான் சரி பண்றேன். ஆனா உணவை சமைக்கிறது, வீடு சுத்தம் பண்றது, பாஸ்கரனுக்கு பால் கொடுக்கறது, இது எல்லாமே உன் வேலை தானே? நான் இப்ப விஜயநகரத்தோட மகாராணி. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இனிமே நான் பண்ண மாட்டேன். வாங்க ராஜமாதா. ஆனா ராஜா நான் தானே. அட எங்களால நம்பவே முடியல. குதிரை படையோட தளபதி எங்க முன்னால நிக்கிறீங்க. ஆனா குதிரைகள் எங்க? அது அங்க மேய போயிருக்குப்பா. ஐயா, நாங்க எங்களுக்காகவும் எங்களோட ராஜ்யத்துக்காகவும் எதுவும் பண்ண தயாரா இருக்கோம். ரொம்ப நல்லது. நானும் உங்ககிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். நல்லா கேளுங்க. ஒரு திருட இந்த பகுதியில நிறைய அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒற்றர்களின் தகவல் படி இன்னைக்கு ராத்திரி காட்டு எல்லையில இருக்கிற பழைய குகைக்கு வர்றானா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நாங்க அவனை கைது பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். வேண்டாம், நீங்க அவனை கைது செஞ்சு ஏன் முன்னாடி கொண்டு வர வேண்டாம். நீங்க அவனை கைது செஞ்சு அதே இடத்துல 3 நாள் காவல்ல வைங்க. 3 நாள் கழிச்சு நாங்க அவனை கொன்னுடுறோம். அதுதான் கூடாது. அவனை விடுவிச்சிருங்க. அப்படியே செய்யறோம் ஐயா. ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், அவன் ரொம்ப புத்திசாலியான திருட. வேஷங்கள் போடுறதுல ரொம்பவும் கெட்டிக்காரனா இருக்கிறான். எந்த வேஷத்திலையும் வரலாம். ஒற்றர்களின் தகவல் படி இன்னைக்கு அவன் வரக்கூடிய வேஷம் அநேகமா பண்டித ராமகிருஷ்ணரோட வேஷத்துல தான் வருவான். அதுவும் அந்த பழைய குகைக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ஆனா கேள்வியா கேட்கிற? விஜயநகரத்து படைகள்ல சேர்க்கப்படாம ஏன் ஒதுக்கப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இதுதான் காரணம். கேள்வி கேட்க கூடாது. கட்டளை அப்படியே நிறைவேற்றணும். சந்தேகம் கூடாது. குதிரைப்படை தளபதி கட்டளை விதிச்சா அது கட்டளை. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமும் கூடாது. இனி பாருங்க ஆட்டத்தை. 3 நாள் அரசவைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ண வராததை பார்த்து மகாராஜா குழம்பி போயிடுவாரு. அதாவது மகாராஜாவின் கடமைகளை பார்த்து பண்டித ராமகிருஷ்ணன் பயந்து போய் ஓடி போயிட்டான்னு மகாராஜா நினைச்சுக்குவார். அதோட தன்னோட கடமைகளை சரியா செய்யாததுனாலையும் அந்த ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை கிடைக்கும். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அதெல்லாம் சரிதான் குருஜி. இந்த தனிமணிக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இரவு நேரத்துல எதுக்காக பழைய குகைக்கு போகணும்? அது எதுக்குங்கிறதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வாங்க. இவங்க யாரு? என்னது? அட மகாராணியம்மா, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே எடுத்துக்கிறேனே. மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இத பத்தி மேலும் தெரியணும்னா நடுராத்திரி பழைய குகைக்கு வந்து தெரிஞ்சுக்கோ. அதுல என்ன எழுதி இருக்கு? ஒண்ணு இல்ல. உங்களோட காய்கறி. பண்டித ராமகிருஷ்ண கதை இன்னையோட முடிஞ்சது. வந்துட்டான் பெரிய மகாராஜாவா. எப்ப ராத்திரி ஆகும் இருக்கு.
ரகசியமா போய் நானே என் கண்ணால பார்க்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ண எப்படி சிறைப்படுறாங்கிறத பார்த்து ரசிக்கணும். யார் வராங்க போல இருக்கு. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன வந்த விஷயத்த சொல்லுங்க. குருவே, மகாராஜா உங்களை சீக்கிரமா அரசவைக்கு வர சொன்னாரு. மகாராஜா எதுக்காக நம்மள வர சொல்லியிருக்காரு? போகலாம். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மகாராஜா? நீங்க 3 நாளைக்கு சிறப்பு ஆலோசகர் ஆக போறீங்களா? அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவா? ஆமா மகாராணி சின்னாதேவி. அம்மா என் கனவுல வந்து சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்றி ஆகணும் இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் மக்களோட இணைஞ்சவர். மக்களோட அவருக்கு இனிமையான உறவு இருக்கு. அதனால நானும் அவரோட இடத்துல இருந்து எல்லா மக்களோட இனிமையான உறவை ஏற்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மாவோட கட்டளையை நிறைவேற்றணும்னா ஒரு சிறப்பு ஆலோசகர் பதவியை விட வேற எதுவும் இருக்கவே முடியாது மகாராணி சின்னாதேவி. அது மட்டும் இல்லாம ஒரு அரசர் கட்டளையை மட்டும்தான் இட்டுட்டு இருக்காருன்னு ராமகிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்காரு. இனி எல்லாமே தெரிய வரும். என்ன தெரிய வரும்? நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராணி சின்னாதேவி, என்னை விட பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி தான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். நாளைக்கே அவருக்கு ஒரு அரசனோட பொறுப்புகள் அனைத்தும் வரும்போது அவரோட மென்மையான தோள்களால அந்த பொறுப்பை தாங்க முடியணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் குருவே. வணக்கம் மகாராணி. வணக்கம் மகாராஜா, நீங்க எங்க 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா மந்திரியாரே. எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இந்த அரச பதவியை சமாளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமானதா இருக்கலாம். அதனாலதான் நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க மகாராஜா. அது நானும் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மகாராஜாவாகிறது சரியில்லை. அதானே, அவருக்கு அனுபவமும் கிடையாது மகாராஜா. ஆனா எனக்கு குருவே, அத பத்தி தான் உங்க 2 பேர்கிட்டையும் பேசலாம் நீங்க வர சொல்லியிருக்கேன். அடுத்து வர 3 நாட்களுக்கும் நீங்க 2 பேரும் ராமகிருஷ்ணருக்கு உதவியா இருக்கணும். மந்திரியாரே நீங்க ஆளுமை, அப்புறம் குருவே நீங்க விதி சட்டம், அப்புறம் தர்ம விதிகள்ல நீங்க தான் ராமகிருஷ்ணருக்கு உதவணும். மகாராஜா கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணருக்கு நான் ஏன் உதவி செய்யாம இருக்க போறேன்? கண்டிப்பா செய்வேனே. இதுக்கு எதுக்கு கட்டளை? அற்புதம். நானும் உங்ககிட்ட இததான் எதிர்பார்த்தேன். இப்ப நீங்க போகலாம் மகாராஜா. உத்தரவு மகாராஜா. மகாராணி சின்னாதேவி, நாளிலிருந்து நாம ஒரு சாதாரண குடிமகனோட வாழ்க்கையை வாழ போறோம். நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அம்மா காட்டின பாதையில கண்டிப்பா நமக்கு பலன் இருக்கும். அதான் என்னோட நம்பிக்கை. ஒரு சாதாரண குடிமகனோட வாழ்க்கையை வாழ்றது புதுவிதமான அனுபவமா இருக்கும். என்ன மகாராணி? மகாராஜா, நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறது அவசியமானது. சரி, அப்ப நீங்க தயாராயிடுங்க மகாராணி. நீங்களும் தயாராயிடுங்க. விஜயநகரத்தோட அரசர் கிருஷ்ணதேவராயரே. கொத்வாலையா, இது சும்மா ஒரு விளையாட்டா கூட இருக்கலாம். ஆனா மகாராஜாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுனால இதை சரி பார்த்துதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். நீங்க கவலைப்படாதீங்க. நானே இன்னைக்கு இரவு அந்த பழைய குகைக்கு போய் என்ன விஷயம்னு பாக்குறேன். ஒருவேளை அங்க யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் எல்லாம் முன்னாடி எவ்வளவு தைரியமான விஷயங்களை பண்ணிருக்கேன்னு ஞாபகம் இருக்குல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நான் தனியாளா சிங்கத்து கூடயே சண்டை போட்டவன், திருடங்க கூடயும் சண்டை போட்டிருக்கேன். இன்னும் நான் யார் யார் கூட எல்லாம் எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. இல்ல 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 இல்ல, கேட்க மாட்டேன். நான் வரேன். சரி.
இல்ல நான் கோத்வால் ஐயாவையே சார்ந்து இருக்க முடியாது. இது மகாராஜாவோட பாதுகாப்பு விஷயம். உண்மை என்னன்னு தெரியாம மகாராஜாவை என் வீட்டுக்கு வரவிடாம தடுத்தேன்னா அவரு ஒத்துக்க மாட்டாரு. இந்த கடிதத்துல எவ்வளவு உண்மை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த பழைய குகைக்கு போய் தான் ஆகணும். இரவு நேரத்துல பழைய குகைக்கு போனா அங்க பாபா இருப்பாரு. அவரோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் விரும்புற மாதிரியான தகுதி கிடைக்கும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நள்ளிரவுல அந்த பழைய குகைக்கு போயிட்டு வா. நான் குழுவுக்கு பிடிச்ச மாணவனா ஆகணும். அப்பதான் என்னோட கல்வி முழுமையடையும். ராத்திரி நேரத்துல பழைய குகைகளுக்கு போட்டு சரியா இருக்காது. ஆனா நான் போய் தான் ஆகணும். அம்மா, லாமாக்கு இந்த விஷயம் எப்பவுமே தெரிஞ்சிடக்கூடாது. இல்லைன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான். ஜாக்கிரதை, கோத்வால் ஐயா, முன்னாடி பாருங்க, பழைய குகை இருக்கு. என்ன? அப்ப இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பின்னாடி வாங்க. வாங்க வாங்க, இருங்க இருங்க. நான் மட்டும் பயந்து போய் இந்த குகைக்குள்ள போகலன்னு ராமகிருஷ்ணருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்கு தண்டனை தான் கிடைக்கும். நாளையிலிருந்து அவர் தான் ராஜ்ய கடமைகளை செயல்படுத்த போறாரு. ஒருவேளை என்ன அவர் கோழைன்னு நினைச்சு தலைமை காவலர் பதவியில இருந்து நீக்கிடலாம். இல்ல, நான் போய் தான் ஆகணும். உள்ள என்னதான் இருக்கும்? வீரர்களே, நம்ம பழைய குகைக்குள்ள போய் ஒரு தடவை சோதனை பண்ணிட்டு தான் வரணும். வாங்க வாங்க, அப்புறம் கேளுங்க, எங்கேயும் போயிடாதீங்க, என் கூடவே இருங்க. வாங்க வாங்க, என் பக்கத்திலேயே இருங்க. இதை மறந்துடக்கூடாது. வாங்க. குண்டப்பா, இந்த பழைய குகைக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் உன்னை இங்க ஒரு இருட்டு அறையில பூட்டி வைக்க போறேன். அங்க யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு நெருக்கமானவங்களுக்கு உன்னை பத்தின தகவல் தெரியறதுக்குள்ள நேரம் கடந்து போயிருக்கும் குண்டப்பா. அப்புறம் எனக்கு நிரந்தரமா உங்கிட்ட இருந்து விடுவு நிச்சயமா கிடைச்சிரும். உள்ள யார் இருந்தாலும் நான் அவங்களை எச்சரிக்காம உள்ள நுழைஞ்சாகணும். இந்த பண்டித ராமகிருஷ்ண குகையோட பின்வாசல்ல நுழைய பார்க்கறானா? இந்த ராமகிருஷ்ணன் எங்க என்ன பண்றான்? குண்டப்பா இவனையும் கூட்டிட்டு வருவான்னு எனக்கு தெரியும். நல்லது, இப்ப குண்டப்பாவோட இவனையும் சிறைப்பிடிச்சு வச்சிடலாம். குரு சந்தோஷப்படுவாரு. ஒரே நேரத்துல எங்க 2 பேர் பிரச்சனையை தீர்ந்துரும். எங்க 2 பேருக்கும் ஒரே எதிரி தானே.
பயமுடு. இது பேயெல்லாம் இல்ல, எவனோ திருட. இவன் ஏன் இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு பண்டித ராமகிருஷ்ணனை தொடர்ந்து போறான்? ஓ, இவன் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். திருடுறதுக்கு ஏதோ வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை தடுத்தாகணுமே. இவன் என் திட்டத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. என்ன சுத்தி நின்னுக்கங்க. அப்புறம் ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க முன்னாடி நடங்க, நான் பின்னாடியே வந்து உங்களை பாதுகாக்கிறேன். போங்க போங்க. ஏய், நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் போங்க. குருஜி தாக்குங்க, இதுதான் சரியான வாய்ப்பு. கழுதைகளா எனக்கு தெரியும். என்ன சத்தம்? குலு இப்ப யாரு தலையில அடிச்சாரு? குருஜி குருஜி நல்லா அடிச்சீங்க. ஒரு முறை முகத்தை பாத்துக்கோங்க. வித்யாதர், இந்த நேரத்துல இவன் இங்க என்ன பண்றான்? இங்க உங்களுக்கும் அந்த அலறல் சத்தம் கேட்டுச்சா? ஆமா ஆமா கேட்டுச்சுங்கய்யா. ஐயோ, அப்புறம் ஏன் என் வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க போய் யாரு என்னன்னு பாருங்க. போங்க போங்க. குகைக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. உள்ள இருந்துதான் கத்துற சத்தம் கேக்குது. ஒருவேளை திருட வேற ஏதாவது வழியில குகைக்குள்ள வந்திருப்பானா என்ன? நம்ம அந்த திருடனை பிடிச்சு இதுக்குள்ளேயே அடைச்சு வைக்கணும். நாம அவனை தேடி பார்க்கறது நல்லது. வாங்க வாங்க. இவனை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வைங்க. போங்க சீக்கிரம், நீங்களும் ஒளிச்சுக்கங்க. என் திட்டம் மொத்தத்தையும் கெடுத்துட்டான். எடுத்துட்டு போங்களேண்டா. வாங்க வாங்க சீக்கிரம். இதோ இங்க 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 போடுங்க. வேணா இழுத்து இழுத்து போடுவேன். எங்க அந்த கழுதைங்களை காணோம்? குருஜி இங்கதான் இருக்கும். நான் உங்களை பத்தி எங்கடா சொன்னேன்? அப்புறம் நேத்து அனுப்பி வச்ச ஆளுங்களை பாக்குறேன். யார் கத்துனது? பண்டித ராமகிருஷ்ணன். யார் கத்துனது? யார் கத்துனது? இந்த லாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? குண்டப்பா, நீ டேய் குண்டப்பா, நான் உன்னை பார்த்துட்டேன். ஒழுங்கா வெளியில வா. முதல்ல நீ இதை சொல்லு. இந்த நடுராத்திரியில இந்த பழைய குகையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்ததுக்கான காரணத்தை லாமா கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா குலுகுலத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் உன்னை இங்க பின்தொடர்ந்து வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லாமா, குலுவும் தனிமணியும் இங்க என்ன பண்ணாங்க? குருவும் தனிமணியுமா? குருஜி, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் திடீர்னு நம்ம பார்வையில இருந்து காணாம போயிட்டான். இப்ப என்ன பண்றது குருஜி? எப்படி தேடுறது? என் பின்னாடியே வாங்க. யாரோ வராங்க. சீக்கிரமா வலையிடு. ஏய் நில்லுங்க. இங்க இல்ல இல்ல இங்க எங்கன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த ராமகிருஷ்ணன் எங்க போய் தொலைஞ்சான்? இந்த அலற சத்தம் எங்க இருந்து வருது? எங்க கூட்டாளிங்க அங்க இருக்காங்க. வீரர்களே, அவங்கள போய் கைது பண்ணுங்க. அட,
இது குருவும் தனிமணியும் இல்ல. இவங்க 3 பேர் இந்த குகைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கோத்வாலையா, இவர் நம்ம குரு இல்ல, இவன் ஒரு திருட மாறு வேஷத்துல வந்திருக்கான். இவனை புடிச்சதுக்கு எங்களுக்கு வெகுமதி கிடைச்சாகணும். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், அதுவும் சிறைச்சாலையில. ஐயோ குருவே, அட முட்டாளுங்களா, நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, கையெது காலெதுன்னு தெரியலையே. என்ன நடக்குது? தடியோட இருக்க அந்த 4 பேர் யாரு? இதுல யாரு தனி யாரு மணின்னு கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கும் ஒரே வியப்பாதான் இருக்கு. இங்க என்ன நடக்குது? அந்த பத்திரத்தை யார் எழுதுனது? அந்த கடிதத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? லமா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். கோத்வாலையா சூழ்நிலையை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. வா இங்க இருந்து கிளம்பலாம். வா. ஓ, சூரியன் உதிச்சிருச்சு. குண்டப்பா, நான் வேற இன்னில இருந்து மகாராஜா வேலையை வேற பார்க்கணும். வா சீக்கிரம் வா. இந்த வேலை ரொம்ப கடினமானதா இருக்க போகுது. பார்த்து ஜாக்கிரதை. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மகாராஜாவோட கட்டளைப்படி இனி நீங்க ராஜ மாளிகையில தான் இருக்கணும். மகாராஜாவும் மகாராணியும் இனி உங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க. அட கடவுளே, மகாராஜா இந்த விவாதத்தை இவ்வளவு தீவிரமா எடுத்துப்பாரு நான் எதிர்பார்க்கல. தெரியும். சந்தோஷமா இருக்க போது நம்ம மாளிகையில வாழ போதும். வாயை முடிக்கிட்டு வாடா. கேளுங்க, விஜயநகரத்தின் மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். அம்மா, மகாராஜா உங்க மகன் தானே மகாராஜாவா இருக்கணும். இவரா? ஓ, நீங்க தானா? காலையில இருந்து 2 பேரும் எங்க போனீங்க? அதெல்லாம் அப்புறமா விரிவா சொல்றேன். முதல்ல மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டு. நம்ம மாளிகையில வாழ போகணும். கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நம்ம மாளிகைக்கு போய் வாழ போறோமா? ராஜமாதா அப்புறம் ராணி மாளிகையில வாழாம இங்கே வாழ்வாங்க. சரியா சொன்னீங்கம்மா. வாங்க போலாம். சீக்கிரம் சீக்கிரம். அம்மா வாங்க சீக்கிரம். அட சீக்கிரம். சீக்கிரம். கேளுங்க, விஜயநகரத்தின் மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. நீங்க அரசருக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நிக்கலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களை அரசனா ஆக்குனதை நான் தாங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? ஜாக்கிரதை கிருஷ்ணதேவராயரே. நான் ராஜ பதவியை முழு நேர்மையோடவும் முழு அர்ப்பணிப்போடவும் மரியாதையோடவும் நிறைவேற்றுவனதான் என்ன விஜயநகரத்தின் அரசனா நியமிச்சிங்க. ராஜ தர்மத்தை சரியா காப்பாத்துவனு நியமிச்சிங்க. என்னுடைய ராஜ தர்மம் இப்ப எனக்கு சொல்றது என்னன்னா, நீங்க அரசரின் பதவியை அவமதிக்கிறீங்க. அரசரின் பதவியை அவமதிக்கிறது மொத்த ராஜ்யத்தையும் அவமதிக்கிறதுக்கு சமமாகும். இந்த குற்றத்துக்கான தண்டனையா உங்களை சிறைச்சாலையில அடைக்க சொல்லி நான் கட்டளையிடுறேன். வீரர்களே, கிருஷ்ணதேவராயரை கைது பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா! பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன காரியம் பண்ற? ராஜ தர்மத்தை காப்பாத்துறங்கிற பேர்ல நீ உன்னோட சதி திட்டத்தை நிறைவேற்றல. சீக்கிரமே எல்லாருடைய சதி திட்டமும் தெளிவா தெரிய போகுது குருவே. உங்களுடைய சதி திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண? நீங்க இவங்களோட சேர்ந்து அரசரைய கொள்ள சதி திட்டம் தீட்டி இருக்கீங்க. இதுக்கான ஒரே தண்டனை மரண தண்டனை. விஜயநகரத்தின் அரசன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் உங்களுக்கு மரண தண்டனையை வழங்குறேன். இவரை இப்பவே உடனே தூக்கு மேடையில ஏத்துங்க. இல்ல. அம்மா
நான் எங்க இருக்கேன்? சுவாமி இந்தாங்க தண்ணி குடிங்க. நீங்க யாரு? நான் வருணமாலா, உங்களோட தர்ம பத்தினி. வருணமாலா? ஆமா, நான் அந்த குகையில தானே இருந்தேன். என்ன யாரு இங்க கொண்டு வந்து போட்டது? கோத்வார் ஐயா தான் குருஜி நம்மள தூக்கிட்டே வந்தாரு. இல்லன்னா உங்களுடைய உதவக்கார வீரர்கள் உங்களை அப்படியே அடிச்சு அடிச்சு உங்களோட சேர்த்து எங்களையும் அவங்க கொன்னு போட்டிருப்பாங்க. இன்னும் பயங்கரமா வலிக்குது குருஜி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சுவாமி, இப்ப நீங்க முதல்ல ஓய்வு எடுக்கணும். தடியால அடி வாங்கி உங்க உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு. நான் வீங்கி தொலையுது விட. இப்ப நான் சபைக்கு போலன்னா ஓ சுவாமி கிட்டே போய் சேர்ந்துருவான். அந்த பாழா போன மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் எனக்கு மரண தண்டனை வழங்கிடுவான். சபைக்கு வாங்கடா. குருஜி நில்லுங்க, எங்க போறீங்க? ஐயோ, ஏன் இந்த தேவையில்லாத பொருள் எல்லாம் மூட்டை கட்டுறீங்க? மாளிகைக்கு போறோமா இல்ல கிடங்குக்கா? பாருங்க பாருங்க, இப்ப இந்த மண்பானெல்லாம் எதுக்காக? இத மாளிகைக்கு ஏன் நம்ம கொண்டு போறோம்? இது என் அம்மா வீட்டுல கொடுத்தது. இது என் கூட வந்தே தீரும். அட ஆண்டவா, வீட்ட என்ன நிலைமையில ஆக்கியிருக்கீங்க பாருங்க. அட என் வீட்டு பெண்களே, இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. நம்ம மாளிகையில வாழ போறது உண்மைதான். ஆனா மகாராஜாவும் மகாராணி சின்னாதேவி இங்க வாழ போறாங்க. ராஜமாதா, மகாராணி, தயவு செஞ்சு சுத்தம் பண்ணுங்க. வீரர்களே, வீட்டை சுத்தம் பண்ணுங்க. கட்டளைப்படியே ராணி சாரதா அவர்களே. முடிஞ்சது. மகாராஜா வாழ்க. மகாராஜா எங்க? அவங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். 3 நாளைக்கு நான் தானே மகாராஜா. சொல்லுங்க. ராஜ மாளிகையில இருந்து உங்களுக்காக ராஜ உடைகள் வந்திருக்கு. அப்படியா? ராஜமாதா, வாலி எதுக்காக? 3 நாளைக்கு இது உங்க கூட தான் இருக்கும் மகாராஜா. தூங்கும் போது கூடவா? ஒரு அரசர் எப்பவும் தன்னோட வாளை பக்கத்திலேயே வச்சிருப்பாரு மகாராஜா. நான் ஒரு பண்டிதன். சரி, கொடுங்க. சின்ன இளவரசனுக்கும் திருஷ்டி சுத்தி போடுங்க. ஓஹோ, அம்மா, அடேங்கப்பா. குண்டப்பா, ஓஹோ, தடிய பாரு, தங்கத்துக்கு மாறிடுச்சு. அடிக்காதீங்க.
மகரிஷி வித்யாதர் நீங்களா? அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீடர் குண்டப்பாவோட நண்பரான நீங்க மகாராஜா ஆயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு வந்தேன். நன்றி. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மகாராஜா, அது குளியல் அறையில வழுக்கி விழுந்துட்டேன். மகனே குண்டப்பா, நீ 3 நாளைக்கு குருகுலத்துக்கு வர வேண்டிய தேவையே இருக்காது. நான் உனக்கு மாளிகைக்கே வந்து பாட சொல்லித்தரேன். இல்ல மகரிஷி வித்யாதரியா, குண்டப்பா பழைய மாதிரியே குருகுலத்துக்கு வருவான், மாளிகையில இருந்தே வருவான். கட்டளைப்படியே வர மகாராஜா. வாங்க. மகாராஜா, நீங்க எடுத்த முடிவு ஒரு சரியான முடிவு தானே உங்களுக்கு தோணுதா? நீங்க திரும்பவும் இத பத்தி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இந்த முடிவு என்னோட முடிவு இல்ல, அம்மாவோட முடிவு. நாம அதை கடைபிடிக்கணும். நான் மக்களோட மக்களா வாழ்ந்து அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு அம்மா விரும்புறாங்க மகாராணி சின்னாதேவி. நாம அப்படியே பண்ணுவோம். மகாராணி சின்னாதேவி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு அரசரோட தோல்ல நிறைய பொறுப்புகள் இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்கு. சரிங்க மகாராஜா. இனி 3 நாட்களுக்கு எந்த சபையும் இல்ல, எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்ச்சிகளை பத்தி கவலைப்பட வேண்டியதும் இல்லை. ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரி சுத்தமான காற்றை அனுபவிப்போம். மகாராணி, நம்ம மகாராஜா வனவாசத்துக்கு போறாரா? இனி நம்ம எப்படி நிம்மதியா இருக்கிறது? அழறத நிறுத்துங்க. நாங்க 3 நாட்களுக்கு தான் வெளியே போறோம். சீக்கிரம் திரும்பி வந்துருவோம். மகாராஜா, எங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. நாங்க உங்களுக்கு சேவை செய்யணும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சுடுதண்ணி தேவைப்படும் மகாராஜா. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ எண்ணெய உங்க தலையில தேய்ச்சி விடணும் மகாராஜா. உங்களுடைய கை கால்களையும் பிடிச்சு விடணும். அப்புறம் மகாராணி சின்னாதேவிக்கு நான் தான் தினமும் தலைவாரி விடுவேன். மகாராஜா, எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரையும் நம்ம கூட கூட்டிட்டு போக முடியாதா? இல்ல மகாராணி சின்னாதேவி, இது அம்மாவோட கட்டளை மீற மாதிரி ஆயிடும். நாம ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணும்னு அம்மா விரும்புறாங்க மகாராணி. ராமகிருஷ்ணர் மாதிரி நாம அப்படியே வாழ்வோம், அங்கேயே இருப்போம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுல சேவகர்கள்லாம் யாருமே கிடையாது. இவங்களை மட்டும் நாம எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எல்லாரும் கேளுங்க, அடுத்த 3 நாட்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் குடும்பத்தோட இங்க இருப்பாரு. நீங்க எல்லாரும் அவருக்கு நல்லா சேவை செய்யணும்னு நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தவறு எதுவும் நடக்கக்கூடாது. விஜயநகரத்தின் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார். பண்டிதர் ராமகிருஷ்ணரை நாம வரவேற்போம். போலாம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். விஜயநகர ராஜ்யத்தோட புது அரசரை நான் வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாணயங்கள், செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யங்கள் மற்றும் பதவியோட சேர்த்து ஒரு அரசனுக்கு எவ்வளோ சவால்களும் வரும்னு உங்களுக்கு புரியும். சரி வாங்க, இனி உங்களோட ராஜ கடமைகளை நீங்க பாருங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்கு போறேன். தூய்மையான காற்றை சுவாசிக்க போறேன். சிவ 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 சிவ. இதையெல்லாம் பார்க்காம நான் என் பார்வையை இழந்திருக்க கூடாதா? குருவே, மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. என் நிலைமைய நான் என்னன்னு சொல்லுவேன். உங்களை நான் எப்படி பார்த்திருக்கேன்? பரிபூர்ண ராஜ அலங்காரத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு சக்கரவர்த்தியை பார்த்த இந்த கண்கள் இத பார்க்க மறுக்குது மகாராஜா. நான் என்ன மன்னிச்சிருங்க. பழக்கத்தை மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவையில்ல, அதனாலதான். மகாராஜா இப்போதைக்கு நான் இல்ல குருவே. அடுத்த 3 நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா. அப்புறம் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சிறப்பு ஆலோசகரா இருக்க போறேன். நாம பேசினபடியே மந்திரியாரும் நீங்களும் இவருக்கு உதவியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ராஜ பதவி அவமதிக்கிறது ராஜ்யத்தையே அவமதிக்கிறதுக்கு சமமானது. வீரர்களே, கிருஷ்ணதேவராயரை உடனே கைது பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா! உங்களோட கட்டளைப்படியே மகாராஜா. இல்ல ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே, இல்ல சிறப்பு ஆலோசகரே. குருவே, எனக்கு வாக்கு கொடுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கிறேன். அற்புதம், அனுமதி கொடுங்க. மகாராஜா, அதாவது
கிருஷ்ணதேவராயரே, உங்களோட ரதம் தயாரா இருக்கு. மந்திரியாரே, ஞாபகம் இருக்கட்டும், நான் இப்போ ஒரு சாதாரண குடிமகன் தான். அப்படித்தான் நான் வாழ போறேன். அதாவது அவங்கள மாதிரியே நடந்து போக போறேன். அப்புறம் இப்போதைக்கு நான் ராமகிருஷ்ணரோட வீட்டுல இருக்க போறேங்கிறத ரகசியமாவே இருக்கட்டும். இல்லைன்னா மக்கள் சாதாரண வாழ்க்கையை என்ன வாழவே விட மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க கிருஷ்ணதேவராயரே. அனுமதி வழங்குங்க மகாராஜா. நானும் தான் அந்த ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன். ஆனா இப்படி ஆடினதில்ல பண்டித ராமகிருஷ்ணா. நில்லுங்க மகாராஜா. சொல்லுங்க குருவே. கொஞ்சம் இப்படி. சொல்லுங்க பண்டிதா. மகாராஜா, மகாராஜா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது ராஜ்யம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை நீங்க கண்டிப்பா இப்ப உடனே எடுத்தாகணும். எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு குருவே. சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, நேத்து ராத்திரி நீங்க பழைய குகையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இவங்களோட சேர்ந்து அரசரிய கொள்ள சதி திட்டம் தீட்டி இருக்கீங்க. இதுக்கான ஒரே தண்டனை மரண தண்டனை. இவரை இப்பவே உடனே தூக்கு மேடையில ஏத்துங்க. ஒண்ணும் இல்ல மகாராஜா, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லையா? சொல்றேன் மகாராஜா, நான் சொல்றேன். அது என்னன்னா மகாராஜா, நேத்து என் வீட்டுல செய்தியுடன் கூடிய ஒரு கல்லு வந்து விழுந்தது. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட உயிருக்கு ஆபத்து. அது மட்டும் இல்ல, இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நடுராத்திரி அந்த குகைக்கு வான்னு எழுதி இருந்தது. அதான் மகாராஜா நான் அங்க போனேன். அங்க போனா முன்பின் தெரியாத யாரோ எங்களை சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்படி சூழ்ந்துகிட்டவங்க எங்களை தாக்கவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட எங்களை கொன்னுட்டாங்க. ஆனா அந்த ஈஸ்வரனோட அனுகிரகத்தினாலயும் என்னவோ எங்களுக்கு எதுவும் ஆகல. உங்க வீட்லயும் யாரோ கல்ல எறிஞ்சிட்டு போனாங்களா? அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி இப்போ கோத்வால் ஐயா தான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா. உள்ள வாங்கல. அங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க மகாராஜா. குருவே, மகாராணி சாரதா இத பத்தி தெரிஞ்சுக்க விரும்புற. அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்காக நீங்க மகாராஜாவை சபையில இல்லாம மாளிகையோட நடைபாதையில நிக்க வச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மகாராணி சாரதா தேவி அவர்களே, நீங்க சொல்றது உண்மைதான். சேவகர்களே, என் அறைக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு சோர்வா இருக்கு. அனுமதி வழங்குங்க. சரி. குருவே, மந்திரியாரே, நீங்க ரெண்டு பேரும் விசேஷ ஆலோசனை அறையில காத்துக்கிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். கட்டளைப்படியே மகாராஜா. காத்திருக்க மகாராஜா. அடுத்த 3 நாட்களுக்கு இதுதான் நம்மளோட வீடு. ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் மகாராணியாரே. நம்மளோட பண்டிதர் ராமகிருஷ்ணர் சிறப்பு ஆலோசகர், 8வது நிபுணர். அப்படி இருந்தும் கூட ஒரு சாதாரண மனிதனை போல சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமா மகாராஜா.
என்னாச்சு என்னாச்சு மகாராஜா என்ன பல்லியா? இப்ப எனக்கு நல்லா புரியுது. விஜயநகர ராஜ்யத்தோட மகாராணிக்கு, அதாவது முன்னாள் மற்றும் எதிர்கால மகாராணிக்கு ஒரு சின்ன பல்லிய பார்த்து பயம் வருது. மகாராஜா மகாராணியாரே, சமையலற அந்த பக்கம் இருக்கு. இந்த பல்லி உங்க பாதையிலே இல்ல. உள்ள போங்க, உள்ள போய் எனக்காக ஏதாவது சுவையான உணவை தயாரிங்க. இன்னைக்கு சபைக்கு போகணும். முதல் நாள் வேற, தாமதமாயிடக்கூடாதுல்ல. சிறப்பு ஆலோசகர் இல்லையா? சரிங்க மகாராஜா. சரி வர. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.